ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, இதனுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இட் இஸ் எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மாடல் தட் ஆர்கனைஸ் சாஃப்ட்வேர் டிசைன் அரவுண்ட் டேட்டா ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ரேதர் தன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லாஜிக். வெறும் ஃபங்க்ஷன்ஸையும் லாஜிக்கையும் மட்டும் வச்சு நம்ம சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணாம ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி என்ன செய்ய போறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் என்ன செய்ய போறோம் நம்ம டிசைன் பண்ண போறோம். இது ஒரு ப்ரோக்ராமிங் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இது ஒரு ப்ரோக்ராமிங் மாடல். இதை என்ன செய்யலாம் அப்படின்னா C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இந்த மாடலை நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதனுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான கான்செப்டை மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிளாஸ்னா என்ன, வாட் இஸ் ஆப்ஜெக்ட், எப்படி அந்த கிளாஸ்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்டுக்கு எப்படி இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம கொடுக்கறது, ஆப்ஜெக்ட் மூலமா எப்படி ஆக்சஸ் பண்றது அது அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது என்கேப்சுலேஷன்னா என்ன, தென் அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். இந்த வீடியோவில் நம்ம இதை என்ன செய்வோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா நம்ம என்ன செய்வோம் பார்க்க போறோம். வாட் இஸ் கிளாஸ் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம ப்ரீவியஸா வேற சி ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு தான் இதை படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சி ப்ரோக்ராமிங் படிக்கலனாலுமே நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த C++, இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம ஈஸியா படிக்க முடியும். அப்போ கிளாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஆர் டெம்ப்ளேட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டுக்கான ப்ளூ பிரிண்ட் ஆர் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். இந்த கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், தட் மீன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், தென் பிஹேவியர்ஸ் ஆர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் தான் இந்த கிளாஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த டெம்ப்ளேட்ல இருக்கும். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னா ஆப்ஜெக்டை வச்சுட்டு என்ன செய்யும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண போறோம். தட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த கிளாஸ் வில் ஹேவ் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய சொல்றோம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இமேஜின் எ ப்ளூ பிரிண்ட் ஃபார் எ ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு வீடு நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ அந்த வீட்டுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கும். இட் டிஃபைன்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். எத்தனை நம்பர் ஆஃப் ரூம்ஸ், என்ன நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ், ஹாலு, கிச்சன் அப்படிங்கிறத ஒன்னொன்னு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். அந்த ப்ளூ பிரிண்டை வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கான்செப்டை எப்படி அந்த ஹவுஸ் என்ன செய்வோம் அப்படின்னா பில்ட் பண்ணுவோம். ஸோ the blueprint is like a class in object oriented programming அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்ன, நம்ம அதுல ப்ளூ பிரிண்ட்ல கொடுத்து வச்சிருக்க அந்த ஹவுஸ்னுடைய நம்பர் ஆஃப் ரூம்ஸ் என்ன, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல ரூம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே கிளாஸ்ல இருக்கும். அது அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த கிளாஸுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் என்னது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட். இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் டிஃபைன்ட் இன் த கிளாஸ். கிளாஸ்ல நம்ம டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், டேட்டாவா இருக்கட்டும் அல்லது மெத்தட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இங்க இருந்து தான் அந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் என்ன செய்வோம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுவோம். But it represents a specific thing in the real world or within your program. இது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், ஒரு கார், ஒரு பர்சனா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். இதுக்குள்ள எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம அந்த சைட்ல ஒரு கொடுத்துருக்கோம் பாருங்க, ஆப்ஜெக்ட் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இருக்குது. பட் அந்த ஒரு ப்ளூ பிரிண்டை வச்சுட்டு ஒரே ஒரு வீடு தான் கட்ட முடியுமா? அப்படி கிடையாது. எத்தனை வீடுனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கட்டிக்கலாம். அதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர்ல தான் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஈச் ஹவுஸ் வில் ஹேவ் த சேம் பேசிக் ஸ்ட்ரக்சர். எல்லாத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒண்ணுதான். பட் டிஃபரெண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம், டிஃபரெண்ட் சைசஸ்ல போகலாம், டிஃபரெண்ட் ஃபர்னிஷிங்ல இருக்கலாம், டிஃபரெண்ட் எலிவேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன் நம்ம நினைச்சலாம் மாத்தலாம். ஆனா ஸ்ட்ரக்சர் சேம் தான். ஆனா ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்னுடைய வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவுஸ் வந்து சும்மா ஒரு மாடலுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். 4 ஹவுஸை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம தேவைப்பட்டா விண்டோவோ அந்த டோரையோ என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த டிசைன்ல மாற்றி வைக்கலாம், எலிவேஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா மாற்ற முடியும். ஸோ அந்த ரியல் லைஃப் அந்த கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ளூ பிரிண்ட், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்றோம்.
தென் வாட் இஸ் என்கேப்சுலேஷன்? ரெண்டாவது ஒரு ஒரு முக்கியமான அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்கேப்சுலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it refers to the concept hiding the details and protecting data அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நார்மலா நம்ம சி ப்ரோக்ராமிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். C++ நாம என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் யூஸ் பண்றோம். இப்போ ஸ்ட்ரக்சருக்கும் கிளாஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ப்ரொடெக்டிங் டேட்டா அப்படிங்கறத சொல்றோம். சில ஸ்ட்ரக்சர்ல இது எல்லாமே பை டிஃபால்ட்டா வந்து பப்ளிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய எல்லாமே பப்ளிக். எங்க இருந்து நான் நினைச்சலாம் அப்படின்னா அவுட் சைட் த ப்ரோக்ராமிங் என்ன செய்யணும் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அது அப்படிங்கிறது மாதிரி ஒரு இது இருந்துச்சு. பட் C++ல இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல இருக்கக்கூடிய கிளாஸ் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா எல்லாமே பிரைவேட்டா இருக்கும். நமக்கு எதெல்லாம் பப்ளிக்ல ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா பப்ளிக்ல என்ன செய்யணும் அப்படின்னா கொடுக்கணும். இது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது என்ன செய்யும் அப்படின்னா இதுல நம்ம சொல்லுவோம். எதுக்காக இந்த என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டு ரெஸ்ட்ரிக்ட் டைரக்ட் ஆக்சஸ் டு an objects டேட்டா அண்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? அதாவது ஆப்ஜெக்ட் மூலமா டேட்டாவையும் மெத்தட்ஸையும் டைரக்டா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா யாரை ஆக்சஸ் பண்ணணும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். யாரை ஆக்சஸ் பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா சொல்றோம். அப்ப இந்த என்கேப்சுலேஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிட். எக்ஸாம்பிளுக்கு என்கேப்சுலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ரேப்பிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் இன்டு எ சிங்கிள் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சிங்கிள் யூனிட்ல டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மெத்தட்ஸையும் நினைச்சிடும் அப்படின்னா ஒரு கிளாஸ்ங்கிற ஒரு யூனிட்குள்ள நினைச்சிடும் அப்படின்னா நம்ம கொண்டு வரோம். எதுக்காக அப்படின்னா கண்ட்ரோல்ட் அண்ட் செக்யூர் இன்ட்ராக்ஷன் த்ரூ பப்ளிக் இன்டர்ஃபேஸ் மூலமா அது எப்படி நம்ம செக்யூர் பண்றோம், எப்படி கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த என்கேப்சுலேஷனை கொண்டு வராங்க. ரைட் சைடுல என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறத ஒரு யூனிட்டை கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு யூனிட்குள்ள என்ன செய்யறோம் அப்படின்னா கொண்டு வரோம். மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா hiding the details and protecting the data. இதுதான் என்கேப்சுலேஷன். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ நார்மலா பேங்க் அக்கௌண்ட்ல நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். பட் நம்மளுடைய பேலன்ஸை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா டைரக்டா யாருமே என்ன செய்யக்கூடாது, ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படிதான் ஆக்சஸ் பண்றது, டைரக்டா யாராவது பேலன்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட் வேரியபிளா வச்சிருப்பாங்க அவங்க. அப்ப எப்படிதான் அதை பேலன்ஸை வந்து அப்டேட் பண்றதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ரெண்டு மெத்தட் தான். பப்ளிக் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு டெபாசிட் பண்ணணும் அல்லது வித்ட்ரா பண்ணணும். டெபாசிட் பண்ணும்போது அமௌண்ட் என்ன செய்யும், நம்மளுடைய பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வித்ட்ரா பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா அமௌண்ட் வந்து லெசர் ஆகும். ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு மெத்தட் மூலமா தான் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் வந்து அப்டேட் பண்ணணுமே தவிர்த்து டைரக்டா யாருமே என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய பேலன்ஸை அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை பிரைவேட்டா கொடுத்துட்டு எப்படி இந்த டெபாசிட் அண்ட் வித்ட்ரா மூலமா தான் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அது அப்படின்னு சொல்லும்போது அதை ரெண்டையுமே பப்ளிக் மெத்தட் நினைச்சாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஸோ இப்போ என்ன பண்றோம், மெத்தட்ஸும் இருக்குது, பேலன்ஸ் சொல்லக்கூடிய வேரியபிள்ஸும் இருக்குது. இந்த ரெண்டையுமே என்ன பண்றாங்க, பேங்க்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா என்கேப்சுலேட் பண்ணி என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க. அந்த பேங்க் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பேலன்ஸ், இந்த பப்ளிக் மெத்தட்ஸா இருக்கட்டும், டெபாசிட், வித்ட்ரா, இது எல்லாமே என்னது அப்படின்னா டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது சொல்றோம். எதுக்காக அப்படின்னா டு ஆக்சஸ் அண்ட் modify the data. You can only change or access the balance through controlled method. யாரு அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல்டு மெத்தட் மூலமா மட்டும்தான் நினைச்ச முடியும் நம்ம பேலன்ஸை அப்டேட் பண்ண முடியும். மாடிஃபை பண்ணவோ அப்டேட் பண்ணவோ நினைச்ச முடியும் அப்படின்னா முடியும். டைரக்டா நினைச்ச முடியாது, யாருமே பண்ண முடியாது. மூணாவது முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் த நெசசரி டீடைல்ஸ். எது நெசசரி, எது தேவையான இன்ஃபர்மேஷனோ அதை மட்டும் தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். அண்ட் இக்னரிங் த ரெஸ்ட், ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ண போறோம், இக்னோர் பண்ண போறோம். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லி இதில் பார்த்தோம் அப்படின்னா when you drive a car அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போ நம்ம காரை டிரைவ் பண்றோமோ அப்போ நம்ம என்ன செய்வோம், யூ ஒன்லி கேர் அபவுட் த ஸ்டேரிங், ஆக்சிலரேட்டர் அண்ட் பிரேக். ஓகே, சோ இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். நாட் இன்ஜின்ஸ் இன்டர்னல், இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு காரை நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஸ்டீரிங் ஆப்ரேட் பண்ணணும், ஆக்சிலேட்டர் எப்படி கொடுக்கணும், பிரேக் எப்படி பிடிக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலே என்ன செய்யுது அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு அது தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இதை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிடுறாங்க. ஒன் மோர் எக்ஸாம்பிள் இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இமேஜின் யூ ஆர் யூசிங் ஏ டிவி ரிமோட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ டிவி ரிமோட் நம்ம யூஸ் பண்றோம். டிவி ரிமோட் யூஸ் பண்ணும்போது வால்யூம் சேஞ்ச் பண்றதுக்கோ இல்ல சேனலை மாத்துறதுக்கோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல் மூவ் ஆகிறதுக்கோ ஜஸ்ட் அந்த பட்டனை பிரஸ் பண்ணாலே நமக்கு என்னது அப்படின்னா போதுமானதா இருக்கும். பட் எப்படி இதுல வந்து அந்த சிக்னல் வந்து சென்ட் ஆகுது டிவிக்கு ரிமோட்டுக்கும் அப்படிங்கிற அந்த சர்க்கியூட்டரி ஒர்க்ஸ் எல்லாம் நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கிற அந்த நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு தேவை பட்டனை இன்க்ரீஸ் பண்றோம், வால்யூமை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகணும், சேனல் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா சேனல் சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான் சொல்லுது. இந்த ரிமோட், அதாவது இந்த ரிமோட் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ஷன் ஹைட்ஸ் இன்டர்னல் காம்ப்ளெக்சிட்டிஸ். உள்ள இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன செய்யணும், எது ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் த நெசசரி டீடைல்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ண போதுமானது. இதை தான் நினைச்சிடும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத நினைச்சு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது என்ன அப்படின்னா, இட் இஸ் எ வே டு கிரியேட் எ நியூ கிளாஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னு சொல்றோம். ஷேரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஃப்ரம் ஒன் கிளாஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். திரும்ப திரும்ப கோடிங்க ரிப்பீட்டடா எழுதாம ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸஸ்ல இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸிஸ்டிங் கிளாஸ்ல இருக்கு அப்படின்னா அதை ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். தேவையான இன்ஃபர்மேஷன் மொத்தம் ஃபர்தரா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கோட் ரீயூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நம்ம கிட்ட பேசிக்கா ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்ல நம்மளுடைய நேமு, நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே இருக்கும். அது போக அடிஷனலா ஒரு கிளாஸ் இருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் செக்கிங் அக்கௌண்ட். இன்கேஸ் சேவிங் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளவு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டை. செக்கிங் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து லெஸ் தென் 0 ஆகும்போது அதுக்குள்ள ஃபீ என்ன நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் செக்கிங் அக்கௌண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்குமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே தேவைப்படும். நேமு, அக்கௌண்ட் நம்பரு அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த பேலன்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தேவைப்படும். ஸோ தேவைப்படும் போது ஒன்ஸ் அகெயின் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த நேமு, அக்கௌண்ட் நம்பரு, இது பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் திரும்ப டிக்ளேர் பண்ணாம ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய கிளாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் செக்கிங் அக்கௌண்ட்டுக்கும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணாலே நமக்கு போதுமானது. அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டிஸையும் பிஹேவியரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராமரா இருக்கட்டும், டான்ஸரா இருக்கட்டும், சிங்கரா இருக்கட்டும், இந்த 3 பேருமே காமனா சொல்லும் போது எல்லாருமே பர்சன் தான். ஓகேவா, எல்லாருமே ஒரு பர்சன். இந்த எல்லா பர்சனுக்குமே காமன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேம், டெசிக்னேஷன், இது ரெண்டுமே ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டேட்டா. தென் எதெல்லாம் மெத்தடு, லேர்ன், வாக் அண்ட் ஈட். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே காமன். இது எல்லா பர்சனுக்குமே காமன். அவர் ப்ரோக்ராமரா இருந்தாலும், டான்ஸரா இருந்தாலும், ஆர் சிங்கரா இருந்தாலுமே காமன் இன்ஃபர்மேஷன். இது எல்லாத்துக்குமே அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமர் அப்படின்னா கோடிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வருது. டான்ஸர் சொல்லும் போது டான்சிங் அப்படிங்கிறது வரும். தென் சிங்கர் அப்படின்னு சொல்லும்போது சிங்கிங், பிளே கிட்டார், இந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா இதுல இந்த இன்ஃபர்மேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன செய்யறோம் அப்படின்னா கொடுக்க போறோம். இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அதாவது ப்ரோக்ராமரா இருந்தாலும் அவருக்கும் நேம், டெசிக்னேஷன், லேர்ன், வாக், ஈட் இது எல்லாமே காமன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ அந்த காமன் ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம இதுல சொல்ல போறோம். டான்ஸரும் சேம் தான், இது எல்லாமே காமன் ப்ராப்பர்ட்டிஸ். டான்சிங், தென் சிங்கரா இருந்தாலும் காமன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம், இன்ஹெரிட் பண்றோம். பேசிக் கிளாஸ், இது பேஸ் கிளாஸ், இது டெரைவ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். இல்ல சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ் அப்படிங்கறது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஸோ அப்ப இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது திரும்ப இந்த நேம், டெசிக்னேஷன், லேர்ன், வாக், ஈட் இதெல்லாம் கொடுக்காம ஏற்கனவே இருக்க கோடிங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்ப இந்த கோடு ரிப்பீட் ஆகாது. அதுக்காக தான் இந்த கான்செப்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பண்றாங்க. தென் லாஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கிரீக் வேர்ட்ஸ்ல இருந்து நினைச்சாங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸை டெரைவ் பண்றாங்க. பாலி மீன்ஸ் மெனி அப்படின்னு சொல்லுவோம்.
மார்ஃப் மீன்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாலிமார்பிசம் சொல்லும்போது மெனி ஃபார்ம்ஸ். சிம்பிளா அந்த கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா we can perform a single task in different ways. இதுதான் இதனுடைய கான்செப்டே. ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிங்கிள் ரிமோட் என்ன பண்ணும் அப்படின்னா டிவியை கண்ட்ரோல் பண்ணும், ஃபேன் கண்ட்ரோல் பண்ணும், ஏர் கண்டிஷனரை கண்ட்ரோல் பண்ணுது. இது எல்லாமே தனித்தனி டிவைஸ். டிவி தனி டிவைஸ், ஃபேனா இருக்கட்டும், ஏர் கண்டிஷனரா இருக்கட்டும், எல்லாமே தனித்தனி டிவைஸா இருக்கு. ஆனா யூ கேன் பிரஸ் த சேம் பட்டன் அண்ட் த ரிமோட் டு டர்ன் தம் ஆன். இது எல்லாமே ஒரே ஒரு பட்டன்ல என்ன செய்ய அப்படின்னா தனித்தனியா நம்மளால என்ன செய்ய அப்படின்னா ஆன் பண்ண முடியுது. ஒன் மோர் எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாலிமார்பிசத்துக்கு எ சிங்கிள் மேன் என்ன செய்யறா அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரோல்ல இருக்கிறது பேரு பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சிங்கிள் மேன் என்ன செய்யறா அப்படின்னா எம்ப்ளாயா இருப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல, இல்ல அட் த சேம் டைம் பார்ட் டைம் என்ன செய்யலாம், ஏதாவது ஒர்க் பண்ணலாம், சேல்ஸ் பர்சன் ஆட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். தென் நினைச்சாங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவரு இந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருப்பாரு, அந்த பிள்ளைங்களுக்கு நினைச்சாரு அப்படின்னா ஃபாதரா இருக்கிறாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல் நினைச்சாரு அப்படின்னா சிங்கிள் மேன் வந்து நினைச்சாரு அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு கிளாஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, பிஹேவியர்ஸ் மெத்தட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ல கிளாஸ்னா என்ன, ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் எப்படி அதுக்கு கிரியேட் பண்றது அப்படிங்கறத என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம்ல கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளாஸினுடைய நேம் என்ன அப்படின்னா கார் அப்படிங்கிறது சொல்றோம். இந்த காருக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் என்ன இருக்கும், காருடைய பிராண்ட் இருக்கும், கலர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். பிராண்ட் அண்ட் கலர் இந்த ரெண்டுமே நான் அதோடைய ஆட்ரிபியூட்ஸ். மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாய்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டார்ட்ல என்ன செய்யணும், இந்த பிராண்ட், இந்த காருடைய பிராண்ட் என்ன, நான் என்ன இன்ஃபர்மேஷன் இன்புட்டா கொடுக்குறனோ அதை எடுத்து டிஸ்பிளே பண்றேன். பிராண்டையும் நான் என்ன கலர் கொடுக்குறேனோ அதை எடுத்து என்ன செய்யணும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர், இந்த கர்லி பிரைஸ்ல இருந்து இந்த கர்லி பிரைஸ் செமிகோலன் வச்சு நான் டெர்மினேட் பண்ணிருப்பேன். ஸோ இதுதான் கிளாஸ்னுடைய டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த கார், அந்த கிளாஸ்க்குள்ள நேம் என்னது கார், அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் என்ன பப்ளிக்கா கொடுத்துருக்கேன். இந்த பப்ளிக், பிரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட், இது எல்லாமே ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நான் பப்ளிக் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அவுட் சைட் த கிளாஸ் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ இந்த பிராண்டுக்கும் கலருக்கும் நான் எங்க இருந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அப்படின்னா அவுட் சைட் த கிளாஸ். அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பப்ளிக் கொடுத்துருக்கேன். ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். இதுவுமே பப்ளிக்ல தான் இருக்கு. நான் வெளியே இருந்தா கால் பண்ண போறேன், கிளாஸ்க்கு வெளியே இருந்து. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், கார் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், மை கார் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட் நேம். ஸோ அந்த மை கார் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த கார் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எது மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மை கார் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் மூலமா தான் என்ன செய்ய முடியும், நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மை கார் டாட் பிராண்ட் நேம் அப்படின்னு சொல்லி BMW நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதுல பிராண்டும் கலரும் மட்டும் தான் ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் நான் எப்படி ஆக்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா மை கார் டாட் பிராண்ட், மை கார் டாட் கலர் அப்படின்னு இருக்கு. ஸோ BMW ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெத்தடை கால் பண்றேன். ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் என்ன பண்ணிருக்கேன், அதோட ஆட்ரிபியூட்ஸுக்கு வேல்யூ செட் பண்ணிருக்கேன். தென் இந்த சேம் ஆப்ஜெக்டை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கால் பண்றேன். ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஓகே, இந்த BMW இஸ் ஸ்டார்டிங், கலர் இஸ் ப்ளூ அப்படிங்கிற நமக்கு ஒரு அவுட்புட், நம்ம என்ன இன்புட் கொடுத்துருக்கோமோ அது அவுட்புட்டா நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இதுல கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த கிரியேட் பண்ணக்கூடிய கிளாஸ்ல ஆட்ரிபியூட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், மெத்தட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஆப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்டை வச்சு எப்படி ஆட்ரிபியூட்ஸையும் இந்த ஆப்ஜெக்டையும் நம்ம ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள கொடுத்துருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.